இன்றைக்கி நம்ம காலேஜில் செமினாருக்காக நான் ஹேர் கட்டிங்லாம் பண்ணிட்டு போனேன். ஹேர் கட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் காலேஜ் முடித்து வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம என்ன தான் காலேஜ் போனாலும் நம்ம ஒரு ஃபார்மர் இதை மறக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெய்லி வந்து லேண்டை பார்க்குற மாதிரி இன்றைக்கும் லேண்டுக்கு வந்தேன். லேண்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை மரம் நம்மளுக்காக ஒரு தேங்காயை கீழே போட்டு வச்சிருந்துச்சி. அதை எடுத்து ஓரமாக போட்டுட்டு அப்படியே வயலை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். நம்ம உரம் வச்சு குருணை போட்டு தண்ணி காட்டுறதில் நம்ம மக்காசோளம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குங்க. பார்க்கறதுக்கே நல்லா கருங்கருங்கருன்னு வளருதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கறதுக்கே பச்சை பசேல்னு பசுமையாக இருந்துச்சா, அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நம்ம வச்ச பயிர் பச்சை பசேல்னு பசுமையாக இருந்தால் நம்மளுக்கு ஹாப்பியாக தானே இருக்கும். அப்படியே நம்ம வயலெல்லாம் சுற்றி பார்த்துட்டே இருந்தேன்னா அப்புறம் என் கையில் அந்த ட்ரைபேடை ஃபுல்லாக ரைஸ் பண்ணி அப்படியே மேலே வந்து கீழே பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ ஹாப்பினஸ் என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பிரைட்டான ஹாப்பினஸ்ங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வியூ எனக்கு செம்ம ஹாப்பினஸ் தந்துச்சு. அப்படியே அதை ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு ஒரு ஈடு இணையே இல்லைங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.